நாம் சொல்கிற இந்த விஷயம் 6, 7, 8 மற்றும் 9 அந்த வகுப்புகளுக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறது இல்லை. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பொருந்தும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம் மற்றும் நட்ட கணக்கு. சரிங்களா? இங்கே லாபம் அப்படின்னா என்னென்னா ப்ராஃபிட்டு அண்டு லாஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் இப்போ நம்ம ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இந்த லாப நட்ட கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது. அப்போ லாபம் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி எழுதணும், நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. விற்ற விலை அப்படின்னு சொன்னால் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், எஸ்பி. இதுக்கு பேர் ப்ராஃபிட். நல்லா கவனிச்சுங்க, இது ப்ராஃபிட். ரெண்டாவது நட்டம்னா லாஸ். அப்படியே திருப்பி போட்டுட்டிங்கன்னா நட்டம் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா சிபி மைனஸ் எஸ்பி, அதாவது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை, வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. இது நட்டத்துக்கு. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப சதவீதம். நான் சுருக்கமாக எழுதியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக புரிஞ்சுக்குங்க. லாப சதவீதம் அப்படின்னு கேள்வியிலேயே இருக்கும். இந்த லாப சதவீதம் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எஸ்பி மைனஸ் சிபி பை வாங்கிய விலைனா சிபி இன்ட்டு 100. இதை சுருக்கமாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ப்ராஃபிட்னு எழுதுவோம். லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதே இது நட்ட சதவீதத்துக்கு வரும்போது அங்கே என்னவா மாறிடும் அப்படின்னா இதே தான் சிபி மைனஸ் எஸ்பி, அதாவது லாஸு பை சிபின்னு வரும். இதுக்கு பேர் நட்ட சதவீதம். அப்படியே மாறுங்க. எப்படி மாறும்னா சிபி மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ லாஸு பை சிபி இன்ட்டு 100ன்னு நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். அதனால் கேள்விகளை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப சதவீதம் மற்றும் விற்ற விலை இது கொடுத்துட்டு வாங்கிய விலை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 100 பை 100 ப்ளஸ்ஸு லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இதே அப்படியே கொஸ்டின் கொஞ்சம் மாறிடும். எப்படி மாறும் அப்படின்னா லாப சதவீதம் இருக்கும், வாங்கிய விலை இருக்கும், விற்ற விலை கேட்டிருந்தா நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபார்முலா நமக்கு இவ்வளோ தான், அதுக்கு மேலே ஃபார்முலா கிடையாது. அதுக்கப்புறம் நட்ட சதவீதம் கொடுத்துருப்பாங்க. இதே தான் அது நட்ட சதவீதம் கொடுத்துருப்பாங்க. வாங்கிய விலை விற்ற விலை கேட்பாங்க. அவ்வளோதான். வாங்கிய விலை கேட்டால் மைனஸ் நட்டம் போடணும், இதுக்கு பதிலாக மைனஸ் நட்டம் போடணும். விற்ற விலை கேட்டால் இதுக்கு பதிலாக மைனஸ் நட்டம் போட்டு நம்ம கணக்கு செய்யணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பெருசாக எதுவும் இருக்காது. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லாபம் மற்றும் நட்டம் எப்போதுமே அடக்க விலையை சார்ந்து தான் இருக்கும். புரிஞ்சதா? டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கிய விலையை சார்ந்து நமக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளுபடி குறித்த விலை மற்றும் அடக்க விலை அப்படின்னுலாம் இருக்குது. அதையும் பார்த்துருவோமா? தள்ளுபடி அப்படின்னா என்னென்ன இருக்கும் கேள்விகளில் அப்படின்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் மற்றும் செல்லிங் ப்ரைஸ், இது ரெண்டும் இருக்கும். தள்ளுபடி டிஸ்கவுண்ட் இதுக்கு பேர். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று நமக்கு கேள்விகளை பொறுத்து தான் நம்ம எல்லாமே வரும். இப்போ தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தள்ளுபடி சதவீதத்தை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா தள்ளுபடினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. தள்ளுபடி சதவீதம் இருக்கும் மற்றும் குறித்த விலை இருக்கும். இந்த ரெண்டும் இருந்து நமக்கு தள்ளுபடி கேட்டால்
எப்படி எழுதணும்னா தள்ளுபடி சதவீதம் பை 100 இன்ட்டு குறித்த விலை. அப்போ இதை வச்சு நமக்கு 4 கேள்விக்கு வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளுபடி சதவீதம்னா என்ன, குறித்த விலையை காண்க மற்றும் தள்ளுபடி காண்க அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கேள்வி கேட்பாங்க. தள்ளுபடி காண்க, அப்போ இந்த 2 இருக்கும், தள்ளுபடியும் இருக்கும் குறித்த விலையும் இருக்கும், தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஒரு ஃபார்முலாவை மாத்திரம் நம்ம மாற்றி மாற்றி போடுற மாதிரியே இருக்கும். இதுதான் அப்படியே டெவலப் ஆகி அடுத்தடுத்ததுக்கு வரும். அடுத்து குறித்த விலை கேள்வியிலே என்னென்ன கொடுத்துருக்குறாங்கிறத பார்த்துக்குங்க. 100 + லாபம் பை 100 - தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. இப்போ இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இது குறித்த விலை, இது அடக்க விலை. நல்லா பாருங்களேன். அப்போ குறித்த விலை கேட்டுட்டு என்னென்ன இருக்கும்னா கேள்வியில் லாபம் இருக்கும், தள்ளுபடி இருக்கும், அடக்க விலை இருக்கும். இந்த 4ம் இருந்தால் நமக்கு குறித்த விலை ஃபார்முலா இப்படித்தான் போடணும். இந்த 4ல் ஏதாவது ஒன்றை விட்டுட்டு கேட்டிருந்தாலும் கூட நாம் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது இப்போ தள்ளுபடி கேட்குறாங்க அப்படின்னா 100 - தள்ளுபடி இருக்கு இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு மற்றதை நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். இதை நம்ம அடுத்தடுத்து